ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு க்ரூஸ் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlogல நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எஸ்டோனியா போனோம். இவ்வளோ பெரிய ஷிப்பு இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். ஈவினிங் ஒரு 4:30 காட்ட நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம போகிற ஷிப்பு. பாருங்கள், காரு இதெல்லாம் உள்ளே ஏற்றிட்டுருக்காங்க. இந்த மாதிரி டனலில் தான் ஃபுல்லாக போகணும். உள்ளே போனதும் ஏர்போர்ட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆம்பியன்ஸ் இருந்துச்சு. இங்கே தான் வந்து நம்ம போர்டிங் பாஸ் கலெக்ட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நாங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். நம்ம இங்கே வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்லை செல்ஃபாக நம்ம எடுக்கிறதுனா அப்படின்னாலும் நம்மளே எடுத்துக்கலாம். ஆப்போசிட் சைடில் மேனுவலாக நம்மளே போர்டிங் பாஸ் எடுத்துக்கலாம். இங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியெல்லாம் வந்தாச்சு. உள்ளே எல்லாம் செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். இதுதான் நம்ம போகிற ஷிப்பு டேலின். இங்கேயே ஒரு டைம் டிக்கெட் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ உள்ளே போகலாம். நம்ம ஷிப்போட 5th ஃப்ளோருக்குள்ளே என்ட்ராக போகிறோம். ஷிப்புக்கு வந்தாச்சு. உள்ளெல்லாம் நம்மளை பயங்கரமாக வெல்கம் பண்ணாங்க. நம்ம வந்து 5th ஃப்ளோரில் இருக்கோம். கேபின் வந்து 8th ஃப்ளோரில் இருக்குது. நம்ம லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் நம்ம ஷிப்பை பற்றி போட்டிருப்பாங்க. நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு, எந்தெந்த ஃப்ளோரில். 5th ஃப்ளோர்லேயும் ரூம்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது. சூப்பர் மார்க்கெட் வந்து 6th ஃப்ளோரில் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளோரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த லிஃப்ட் இருக்கிற இடத்துல வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அது போக நம்ம ஒவ்வொரு கேபினுக்கும் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு தெரில அப்படின்னா, ஏன்னா 3 லைன் இருக்கும். லெஃப்ட்டு, ரைட்டு, மிடில்னு இந்த மாதிரி ரோஸ் இருக்கும். நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம ரூம் எதுன்னு தெரில அப்படின்னா இந்த மாதிரி அங்கங்கே நோட்டீஸ் போர்டு மாதிரி ஒட்டியிருப்பாங்க. நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம எந்த ரூமுக்கு போகிறதுன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து மிடில் ரோவில் இருக்கிற கேபினை புக் பண்ணியிருக்கோம். அதனால் எங்களுக்கு சி வியூ தெரியாது. உங்களுக்கு சி வியூ தெரியணும் அப்படின்னா லெஃப்ட், ரைட்டில் அந்த மாதிரி இருக்கிற கேபின் புக் பண்ணால் கிடைக்கும். அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். கப்புள்ஸ் ரூம் வேணுனாலும் புக் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து அந்த மாதிரி புக் பண்ணல. நாங்கள் ஒரு 4 பெட் இருக்கிற மாதிரி தான் புக் பண்ணியிருக்கோம். எல்லா பெட்டும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து ஷோபா இருக்குது. அதை வந்து நீங்கள் லைட்டாக ட்ரில்ட் பண்ணுங்க அப்படின்னா பெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது போக மேலே ஒரு அப்பர் பெட் இருக்குது. ரொம்ப சின்ன கேபினாக தான் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு நைட் ஸ்டே பண்ணுறோம். இது வந்து ஈவினிங் 5:30க்கு கிளம்பி மார்னிங் 9 o'clock தான் வந்து எஸ்டோனியா போகும். பாத்ரூம் இந்த அளவுக்கு சின்னதாக நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ரொம்ப சின்ன பாத்ரூம். ஷவர் இருக்குது. குளிக்கிறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். நீட்டாக இருக்குது எல்லாமே. டிக்கெட் புக் பண்ணும்போது பேபி அப்படின்னு நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா பேபி தனியாக படுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒன்று தருவாங்க. இதை நம்ம ஓப்பன் பண்ணி குழந்தைங்கள படுக்க வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் பேபி படுக்கிறதுக்கு. ஆனால் நாங்கள் இருந்த ரூமில் இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் இதை ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டோம். நம்ம ஷிப்பு வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு எஸ்டோனியா போகிறதுக்கு. ஆப்போசிட்டில் கேலக்ஸி ஷிப் வந்துட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ நம்ம போய் கப்பலில் உள்ளே சுற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி கிட்ஸ் ப்ளே ஏரியாலாம் இருக்குது. இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கடையெல்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி பர்ஃப்யூம் எல்லாமே நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம். அது போக உள்ள ரெஸ்டாரண்ட், சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இருந்துச்சு. இப்போ வந்து டெக்கில் போய் நம்ம வெளியே அவுட் சைட் பார்க்கலாம் வியூ எப்படி இருக்குன்னு.
எல்லாமே குட்டி குட்டி ஐலாண்ட் இருக்குது. நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கீழே பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம 6th ஃப்ளோர்லேருந்து இப்போ பார்க்குறோம். வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஷிப் வந்து ஃப்ரண்ட்டில் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஆப்போசிட் சைடில் நடந்தால் நம்மளுக்கு அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்குது. பெட்டர் நம்ம போய் ஒரு இடத்துல நின்றுக்கிறது நல்லது. அப்பாடா, உள்ளே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டெல்லாம் நைட்டுக்கு சாப்பிட்டாச்சு. எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் ஷிப்புக்குள்ளே இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. இது போக எங்கள் கிட்ஸுக்கு வந்து ஃபேஸில் ஆர்ட்டெல்லாம் வரைஞ்சி விட்டுட்டு இருந்தாங்க. அது வந்து ஷிப்பில் இருக்கவங்களே இது பண்ணாங்க. அது ஃப்ரீ தான். அது போக பலூன் வந்து டிசைனாக அவங்க வந்து டாய்ஸ் மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நைட் ஆகிடுச்சு. நம்ம மார்னிங் வந்து எஸ்டோனியா போயிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் எஸ்டோனியா எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.